தீபாவளி பலகாரத்தில் அடுத்ததாக நம்ம செஞ்சது அதிரசம் வெல்லம் போட்டது. வாங்க பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி 4 கிலோ வெல்லம் எடுத்து நல்லா பொடிச்சு வச்சுக்கிட்டோங்க. கூடவே இதற்கு சுக்கு மற்றும் ஏலக்காய் 50 கிராம் எடுத்துருக்கோம். பொடிச்சு வச்ச 4 கிலோ வெல்லத்தை ஒரு இந்தாலியம் பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி விட்டு பாகுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. சுக்கு மற்றும் ஏலக்காய் பொடி பண்ணி நல்லா ஜலிச்சு மாவோடு சேர்த்து கலந்தாச்சு. இது ஏற்கனவே அரைச்சி கொண்டு வந்த மாவு 5 கிலோ இருக்குது. பாவு ரெடி ஆகிடுச்சான்ட்டு இன்னும் இல்லைம்மா, இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்துடும். கம்பி பதம் வரணும். ஓகே, இன்னும் கொதிக்கணும் அப்போனா. ஓகே ஓகே. இந்த மாதிரி கம்பி பதம் வந்தவுடன் அதை எடுத்து தண்ணியில் விடும்போது இந்த மாதிரி உருண்டையாக திரண்டு வருங்க. இப்போ பாகு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா திறந்து வந்து பாவு இப்போ கட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. இது கூட நம்ம சுவைக்காகவும் கொஞ்சம் மணமாக இருக்கிறதுக்காகவும் 1 ஸ்பூன் நெய்யை விட்டு அப்படியே மேலாக்க ஊற்றி கிளறி வச்சிடலாம். இது அப்படியே கொஞ்சம் ஆறட்டுங்க. ஒரு 1/2 hour கழித்து சிறு சிறு உருண்டைகளாக பிடிச்சு அப்படியே வாழை இலையில் நல்ல எண்ணெயை தடவி அந்த உருண்டைகளை போட்டு தட்டி எண்ணெயில் விட்டு பொரித்து எடுத்துட்டோம்னா வெல்லம் அதிரசம் ரெடி ஆகிடுங்க. ஒரு வழியாக 2.5 hourல 4 கிலோ வெல்லம் பாகம் எடுத்து அதிரசம் செஞ்சு எடுத்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 300 அதிரசத்துக்கு மேலே வந்துச்சு. நல்ல சுவையாகவும் ரொம்பவும் மெதுவாகவும் இருந்துச்சுங்க இந்த அதிரசம். நாங்கள் இப்போ தான் புதுசாக அதிரச கடை வச்சுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.